டியர் குட்டீஸ் அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இன்னைக்கு பிளான்ட் அனாட்டமியோட கண்டினியூவேஷன், தாவர ஒலமைப்பியலின் தொடர்ச்சி, செகண்டரி growth, தாவரங்களில் இரண்டாம் நிலை வளர்ச்சி. நம்ம குண்டா மாறுற மாதிரி மரம் எப்படி குண்டா மாறுறா, how increase in thickness, girth takes place. அகலம் எவ்வாறு மரத்தில் அதிகரிக்கிறது, இந்த செகண்டரி growth இரண்டாம் நிலை வளர்ச்சியை பற்றி பார்க்க இருக்கிறோம். The cambium, the vascular cambium, the fascicular cambium and the interfascicular cambium, the CORK cambium or PHELLOGEN are responsible for secondary growth in plants. Vascular உருளையின் உட்புறத்தை காணப்படுகின்ற vascular cambium, vascular கற்றைகளுக்கிடையே காணப்படுகின்ற கற்றை இடை cambium, interfascicular cambium, the CORK cambium or PHELLOGEN, இவர்கள் அனைவருமே தாவரங்கள் குண்டாக மாறுவதற்கு இரண்டாம் நிலை வளர்ச்சிக்கு காரணமாக இருப்பார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அதை பத்தி தான் இப்ப பார்ப்போம். ஓகே, இதாண்ட மரத்தை வெட்டி பார்த்தேல இது மாதிரி குண்டா இருக்கும். சத்தியமூர்த்தி குண்டா இருக்கான்னா அதுக்கு காரணம் உனக்கு தெரியும். அதுக்கு முக்கியமான காரணம் excess glucose is converted into fat and stored in the adipose tissues. That's why சத்தியமூர்த்தி is obese, குண்டு புஸ்கு in nature. ஜுவாலஜியில படிக்கிறப்போ உனக்கே தெரியும், எக்ஸஸ் குளுக்கோஸ் ஆனது, அதிக அளவு குளுக்கோஸ் ஆனது ரத்தத்தில் இருந்தால் அது கொழுப்பாக மாற்றப்பட்டு அடிப்போஸ் திசுவில் சேருவதன் காரணமாக உடல் பருமனாதல், குண்டாதல் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. அது மாதிரி மரம் குண்டா மாறுறது பத்தி ஒன்றும், அதுதான் செகண்டரி growth. மரத்தை வெட்டி பார்த்தேன்னா இந்த மரக்கட்டை இது மாதிரி தான் இருக்குங்கிறது உனக்கு தெரியும். So generally plant la rendu growth irukka. One is the primary growth and the second is the secondary growth. Primary growth, the longitudinal growth, நீள்போக்கு வளர்ச்சி என்று கூறுவார்கள். Secondary growth, the latitudinal growth, பக்கவாட்டு வளர்ச்சி என்று கூறுவார்கள். Primary growth in root and stem generally due to apical meristems. நுனி ஆக்குத்திசு என்று அழைக்கப்படுகின்ற ஆக்குத்திசுவின் நுனி ஆக்குத்திசுவின் காரணமாகத்தான் இந்த முதலாம் நிலை வளர்ச்சி, இந்த நீள்போக்கு வளர்ச்சி நடைபெறுகிறது. Intercalary meristem is also partially responsible for the primary growth. இடை ஆக்குத்திசுவும் இந்த நீள்போக்கு வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கும். அப்ப நான் வளர்கிறேனே மம்மி அப்படின்னு செடி ஒசரமா வளரணும்னா, நீளமா வளரணும்னா, பிரைமரி growth நடக்கணும்னா, longitudinal growth நடக்கணும்னா, நீள்போக்கு வளர்ச்சி நடக்கணும்னா அதுக்கு காரணம் apical meristem located in the apices of root and stem, வேர் மற்றும் தண்டின் முனைப்பகுதியில் காணப்படுகின்ற நுனியாக்கு திசு, and the intercalary meristem, இடையாக்கு திசு, ரெண்டு பேரும் காரணமா இருப்பா. So primary growth in organism due to apical and intercalary meristem. தாவரங்களில் முதலாம் நிலை வளர்ச்சியானது நுனியாக்கு திசுவின் காரணமாகவும் இடையாக்கு திசுவின் செயல்பாட்டின் காரணமாகவும் இருக்கும் என்பது உனக்கு தெரியும். நம்ம பார்க்க போறது செகண்டரி growth or latitudinal growth, பக்கவாட்டு வளர்ச்சி அல்லது இரண்டாம் நிலை வளர்ச்சி is nothing but increase in thickness or girth of stems and root. தண்டு மற்றும் வேரானது அகலத்தில் பருமனில் அதிகரித்தல் என்று வைத்துக் கொள்ளலாம். இது யாருனால வரானா, it is due to lateral meristem, பக்க ஆக்குத்திசுன்னு படிச்சிருக்கோம். vascular cambium and CORK cambium or PHELLOGEN example for lateral meristem னு படிச்சிருப்பேன். பக்காக்கு திசுவுக்கு உதாரணமாக இருப்பது யாருன்னு உனக்கு தெரியும், vascular cambium and CORK cambium or PHELLOGEN. vascular கற்றையின் உட்புறத்தை காணப்படுகின்ற கற்றை கேம்பியம் மற்றும் CORK cambium or PHELLOGEN அவங்க தான் காரணமா இருப்பாங்க. அப்புறம் என்ன முக்கியம், இந்த செகண்டரி growth, மரம் குண்டு புஷ்கனாக மாறுதல் யார்கிட்ட இருப்பான்னா, ஆல்கேல கிடையாது, ஃபங்கேல கிடையாது, பிரையோஃபைட்ல கிடையாது, சில டெரிடோஃபைட்ஸ்ல இருக்கலாம். பட் இட் இஸ் காமன் இன் ஜிம்னோ அண்ட் தி ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ். இந்த இரண்டாம் நிலை வளர்ச்சி என்பது பெரும்பான்மையாக ஜிம்னோஸ்பர்மகளிலும் ஆஞ்சியோஸ்பர்மகளிலும் காணப்படும் என்பதை ஞாபகம் வைத்துக்கொள். ஸோ இது பேஸ், இதை பேஸ் தான் வச்சுட்டு எப்படிலாம் மரம் குண்டாக போறது, பைல்வான் பக்ருசாமியாக போறது, கடோத்கஜனா மாற போறது, அதெல்லாம் பார்க்க போறோம். வாஸ்குலர் கேம்பியம் தெரியும் உனக்கு, இந்த படத்தை பார்த்துக்கோ. இதுதான் டைகோட் ஸ்டெம்ல வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆர் அரேஞ்ச்ட் இன் தி ஃபார்ம் ஆஃப் a ring. இருபத்தலை தாவர தண்டிலே வாஸ்குலர் உருளையானது வளைய வடிவில் அமைந்திருக்கும். and each is a wedge shaped, ஒவ்வொன்றும் ஆப்பு வடிவத்தில் இருக்கும்னு படிச்சோம். இத வாஸ்குலர் பண்டில்.
வாஸ்குலர் கற்றை. மேல ஃப்ளோயம் இருப்பா, கீழே சைலம் இருப்பா, நடுவுல கேம்பியம் இருப்பா. மேல ஃப்ளோயம், கீழே சைலம், நடுவுல கேம்பியம். இந்த வாஸ்குலர் பண்டில் உள்ள இருக்க கேம்பியத்துக்கு வாஸ்குலர் கேம்பியம், கற்றை கேம்பியம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வாஸ்குலர் பண்டிலுக்கு நடுவில் ஒரு கேம்பியம் வரும், அதுக்கு இன்டர்ஃபெசிகுலர் கேம்பியம். இதுக்கு இன்ட்ராஃபெசிகுலர், இது இன்டர்ஃபெசிகுலர்னு பேர். கற்றை உள்ளே காணப்படும், கற்றைகளின் இடையே காணப்படும். இவா தான் ஃபர்ஸ்ட் எதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருப்பா அப்படின்னா செகண்டரி growthக்கு ரெஸ்பான்சிபிளா இருப்பா. இதை தவிர கார்க் கேம்பியமும் காரணம். பொறுமையா கவனி. Vascular cambium, it's an example for lateral meristem present between xylem and phloem. Later it forms a complete ring. இந்த வாஸ்குலர் கேம்பியம் என்பது சைலத்திற்கும் ஃப்ளோயத்திற்கும் இடையே காணப்படும். பின்னர் இரண்டாம் நிலை வளர்ச்சி நடைபெறுகின்ற சமயத்தில் இது ஒரு வளையம் மாதிரி மாறிடும். எப்படி மாறுறது அப்படின்னா இதற்கு பார்த்தீங்கன்னா இதை பித்துன்னு சொல்லுவா. இந்த பித்து என்ன பண்ணும்னா வாஸ்குலர் பண்டிலுக்கு நடுவில் ஓடும். அதுக்கு பேர் பிரைமரி மெடுல்லரி ரேஸ், முதலாம் நிலை மெடுல்லரி கதிர்கள்னு பேர். அது பெர்மனண்டா இருக்கும், பெர்மனன்ட் டிஷ்யூ, நிலைத்த திசுவா இருக்கும். செகண்டரி growth போது என்ன ஆகும்னா சில செல்ஸ் மட்டும் மெரிஸ்டமேட்டிக்கா மாறும், சில செல்கள் மட்டும் ஆக்கு செல்களாக, ஆக்கு திசுக்களாக மாறி இது மாதிரி ஒரு கற்றைக்கு நடுவில் ஒரு கேம்பியமா மாறும். இதுக்கு பேர் இன்டர்ஃபெசிகுலர் கேம்பியம்னு பேர். இது இன்ட்ராஃபெசிகுலர், இது இன்டர்ஃபெசிகுலர். ரெண்டும் சேர்றப்பதான் அது என்னவா மாறிடும், ஒரு ரிங் மாதிரி மாறிடும். ஓகேயா, இதை கேம்பியல் ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. Vascular cambium is responsible for the development of secondary vascular tissues, namely secondary xylem and secondary phloem. இந்த கேம்பியம் இருக்கா பாருங்க, இன்டர்ஃபெசிகுலர், இன்ட்ரோஃபெசிகுலர். கற்றை கேம்பியம், கற்றை இடை கேம்பியம். இவா ரெண்டு பேரும் என்ன பண்ணுவா, மேலையும் கீழையும், மேல செகண்டரி ஃப்ளோயத்தையும் கீழே செகண்டரி சைலத்தையும் உண்டாக்குவா. அதாவது ஏபிக்கல் மெரிஸ்டத்திலேருந்து வந்தால் அதுக்கு பிரைமரி ஃப்ளோயம், பிரைமரி சைலம்னு பேர். இங்க என்ன ஆகும்னா மரம் குண்டாரப்ப வரதுனால இதுக்கு இரண்டாம் நிலை சைலம், இரண்டாம் நிலை ஃப்ளோயம், செகண்டரி சைலம் அண்ட் செகண்டரி ஃப்ளோயம்னு கூப்பிடுவோம். அப்புறம் உனக்கே தெரியும் வாஸ்குலர் கேம்பியம் எதுலேருந்து வாங்கி ஃபார்ம் ஆகிருக்க முடியும். இட் இஸ் ஆக்சுவலி ஒரிஜினேட்டட் ஃப்ரம் த ப்ரோகேம்பியம். எம்ப்ரியோவில் கருவிலே காணப்படுகின்ற கேம்பியத்திற்கு ப்ரோகேம்பியம் என்ற பெயர். அதிலிருந்து தான் ஆரம்பத்தில் இந்த வாஸ்குலர் கேம்பியம் உருவாகும். ஓகேயா, அப்புறம் இந்த கேம்பியல் ஸ்ட்ரிப் இந்த வாஸ்குலர் பண்டல், இந்த ஃபெசிகுலர், இந்த வாஸ்குலர் பண்டல் இருக்க கேம்பியத்துக்கு இப்பதான் சொன்னேன் ஃபெசிகுலர் கேம்பியம், கற்றை கேம்பியம்னு பேர். The cambium present between the vascular bundles are called the intervascular cambium. இந்த வாஸ்குலர் கற்றைகளுக்கு இடையே காணப்படுகின்ற கேம்பியத்திற்கு கற்றை இடை கேம்பியம் ஆர் இன்டர்வெசிகுலர் கேம்பியம்னு பேர். இது எதுல இருந்து ஃபார்ம் ஆகும்னா பேரன்கைமாட்டஸ் செல்ஸ் ஆஃப் த மெடுல்லரி ரேஸ். அதாவது இந்த பித் அல்லது மெடுல்லாவானது வாஸ்குலர் கற்றைகளுக்கு இடையே ஓடின்னு இருக்கும், கதிர் மாதிரி பேருக்கும். இட் லைக் அ ரே. அதுக்கு பேர் பிரைமரி மெடுல்லரி ரேஸ்னு பேர். இந்த பிரைமரி மெடுல்லரி ரேஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் பேரன்கைமா. ஏன்னா பித்தும் பேரன்கைமா தான். வாஸ்குலர் பண்டலுக்கு நடுவில் கதிர் மாதிரி ஓடுறது பாரு, அதுவும் பேரன்கைமா தான். அந்த பேரன்கைமா தான் என்னவா மாறும், இட் வில் பிகம் மெரிஸ்டமேட்டிக். டிஃபரன்சியேஷன் படிச்சிருப்பேன், டி டிஃபரன்சியேஷன் படிச்சிருப்பேன், வேறுபாடு தெரிதல். Conversion of meristematic tissue into a permanent tissue is said to be differentiation. ஆக்கு திசுக்கள் நிலைத்த திசுக்களாக மாறக்கூடிய நிகழ்விற்கு வேறுபாடு அடைதல் என்று பெயர். The conversion of permanent tissue into a meristematic tissue is said to be de-differentiation. நிலைத்த திசுவானது மீண்டும் ஆக்கு திசுவாக மாறுவதற்கு வேறுபாடு திரிதல்னு பேர். ஸோ அதன் காரணமாக பெர்மனன்ட் டிஷ்யூவா இருந்தது மெரிஸ்டமா மாறும். பேரன்கைமா என்பது நிலைத்த திசு, பெர்மனன்ட் டிஷ்யூ. It will become a meristematic tissue. அப்ப பெர்மனன்ட் மெரிஸ்டமேட்டிக்கா மாறுறது பாரு. நிலைத்த திசு ஆக்கு திசுவா மாறினால் வேறுபாடு திரிதல்னு பேர். ஸோ இந்த எபிலிட்டி அதுல ரொம்ப முக்கியம். அப்ப இதுவரையும் உனக்கு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்ப மரம் குண்டாரத்துக்கு காரணமா இருக்கிறது இப்ப இந்த படத்தை பார்த்துக்கணும். இது வாஸ்குலர் பண்டல், உள்ள இருக்கிறவா வாஸ்குலர் கேம்பியம், கற்றை கேம்பியம். இந்த வாஸ்குலர் பண்டலுக்கு நடுவில் இருக்கிறப்பா இன்டர்வெசிகுலர் கேம்பியம், கற்றை இடை கேம்பியம். இந்த வாஸ்குலர் கேம்பியம் எதுலேருந்து வரும், ஏபிக்கல் மெரிஸ்டம் நுனி ஆக்கு திசுவிலிருந்து வரும். இந்த இன்டர்வெசிகுலர் கேம்பியம், கற்றை இடை கேம்பியம் எதுலேருந்து வரும், ஃப்ரம் த பிரைமரி மெடுலரி ரேஸ். அதாவது முதலாம் நிலை மெடுலரி கதிரில் இருக்கக்கூடிய பேரன்கைமா தான் இது மாதிரி மாறும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ. இந்த வெசிகுலர் அண்ட் இன்டர்வெசிகுலர் கேம்பியம் கம்பைன்ஸ் டு ஃபார்ம் த கேம்பியல் ரிங். கற்றை கேம்பியமும்
கற்றையிடை கேம்பியமும் ஒன்றாக இணைந்து எதனை உருவாக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். கேம்பிய வலை என்ன சொல்றது வளைவு, ரிங், வளையம்னு வச்சுக்கோ. கேம்பியல் வளையத்தை உருவாக்கும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் முக்கியமா திங்க் பண்ணிக்கோ. தென் ஐ கம் டு தி நெக்ஸ்ட். குட்டீஸ், இப்போ நம்ம பார்க்கறது the differences between intrafascicular and interfascicular cambium. கற்றை கேம்பியத்திற்கும் கற்றை இடை கேம்பியத்திற்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? It is present inside the vascular bundle. Vascular கற்றையின் உட்புறத்தை காணப்படும். Present in between the vascular bundle. vascular கற்றைகளுக்கு இடையே காணப்படும். Originates from the procambium. இது procambiயத்திலிருந்து தோன்றும். It is originated from the medullary race. மெடுலரி கதிர்களிலிருந்து தோன்றும். அந்த மெடுலரி கதிரில் இருக்க பேரன்கைமா இருக்கு பாருங்களேன். இட் டிஃபரன்ஷியேட்டட். The permanent parenchyma is converted into a meristematic tissue. நிலைத்த திசு வாக்கு திசுவாக மாறும். Initially it forms a part of the primary meristem. இது முதலாம் நிலை மெரிஸ்டத்தின் ஒரு பாகமாக இருக்கும். இது செகண்டரி மெரிஸ்டம், இரண்டாம் நிலை மெரிஸ்டத்தின் பாகமாக இருக்கும். இது ஒன்றும் முக்கியமில்லை. These two are very important. ஓகே, இது இதில் நீ தெரிஞ்சுக்கணும்டா குட்டி. அப்புறம் ஆக்டிவிட்டி ஆஃப் த கேம்பியல் ரிங், அதோட கண்டினியூவேஷன். இது வாஸ்குலர் பண்டல், இது உள்ள இருக்கிறது ஃபெசிகுலர் கேம்பியம், கற்றை கேம்பியம். இந்த வாஸ்குலர் பண்டலுக்கு நடுவில் ஃபார்ம் ஆகிறது பாருங்க, இதுக்கு இன்டர்ஃபெசிகுலர் கேம்பியம், கற்றை இடை கேம்பியம். இவா சேர்ந்து என்னவா மாறி இருக்கா? கேம்பியல் ரிங், கேம்பியல் வலயமாக மாறி இருக்கிறார்கள். அவ எப்படி பிஹேவ் பண்றா, அது என்ன பண்ண போகுது, அதை பத்தி தான் கொடுத்துருக்கோம். The vascular cambial ring, when active, cuts of new cells both towards inner and outer side. இந்த cambial ring, cambial வளையம் ஆக்டிவா இருக்கிறப்ப, செயல்படும் நிலையில் இருக்கின்ற சமயத்தில் வெளிப்பக்கமும் டிவைட் ஆகும், உள்பக்கமும் டிவைட் ஆகும். It divides outside and inside. The cells which are produced outward from secondary phloem and inward secondary xylem. வெளிப்புறத்தில் என்ன பண்ணும்னா செகண்டரி ஃப்ளோயத்தை ப்ரொடியூஸ் பண்ணும், உட்புறத்தில் எடுத்துட்டோம்னா செகண்டரி சைலத்தை ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன்னா பிரைமரி கிடையாது, இது செகண்டரி க்ரோத்துங்கிறதுனால அப்படி சொல்லுவோம். அதாவது இந்த கேம்பியல் ரிங் இட் டிவைட்ஸ் அவுட்வர்ட்ஸ் அண்ட் ப்ரொடியூஸ் செகண்டரி ஃப்ளோயம் அண்ட் டிவைட் இன்வர்ட்ஸ் அண்ட் ப்ரொடியூஸ் பிரைமரி சைலம். வெளிப்புறமாக பிரிகை அடைந்து இரண்டாம் நிலை ஃப்ளோயத்தையும் உட்புறமாக பிரிகை அடைந்து இரண்டாம் நிலை சைலத்தையும் உருவாக்கும். ஸோ வெளில வருது செகண்டரி ஃப்ளோயம், உள்ள வருது செகண்டரி சைலம்னு ஞாபகம். At places, cambium forms some narrow horizontal bands of parenchyma. It passes through the secondary phloem xylem called the secondary medullary race. இப்போ என்ன ஆகும்னா சில ஏரியாவில் என்ன பண்ணும்னா இது டிவைட் ஆகிறப்ப இது மாதிரி பேண்ட் கற்றைகளை உருவாக்கும். இது மாதிரி கோடு கோடு கோடோட இந்த பேரன்கைமாவோட கற்றை வரும். இதுக்கு பேர் செகண்டரி மெடுல்லரி ரேஸ்னு பேர். இந்த இடம் இருக்கு பாருங்கோல, இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிறதுக்கு உனக்கு தெரியும் பிரைமரி மெடுல்லரி ரேஸ், முதலாம் நிலை மெடுல்லரி கதர்னு பேர். இந்த செகண்டரி சைலத்துக்கும் செகண்டரி ஃப்ளோயத்துக்கும் நடுவில் என்ன ஆகும்னா நேரோ ஹரிசாண்டல் பேரன்கைமா இருக்கும், குறுகிய நீண்ட பேரன்கைமா செல்கள் காணப்படும். இதை பார்க்கறதுக்கு கதிர் மாதிரி இருக்கு, ரே மாதிரி இருக்கு. இதுக்கு பேர் செகண்டரி மெடுல்லரி ரேஸ்னு பேர். இங்க பாருங்க, இந்த இடத்துல கொடுத்துருக்க பாருங்க, இது எல்லாத்துக்குமே செகண்டரி மெடுல்லரி ரேஸ், இரண்டாம் நிலை மெடுல்லரி கதிர் என்று பெயர். அப்ப சிம்பிள், இதுதான் கேம்பியம். வெளியிலையும் டிவைட் ஆகும், உள்ளேயும் டிவைட் ஆகும். ரிங் வளையம், வெளியில வருது செகண்டரி ஃப்ளோயம், உள்ள வருது செகண்டரி சைலம். ஓகே, அது மாதிரி டிவைட் ஆகிட்டே இருக்கா பத்தியோனோ, கண்டினியூவஸா டிவைட் ஆகிட்டே இருப்பா. அப்ப இந்த கேம்பியம் டிவைட் ஆகிருக்கா பத்தியோனோ சில ஏரியால இது மாதிரி நேரோவா பேரன்கைமாட்ட செல்ஸ் இருப்பார்கள். குறுகிய பேரன்கைமா கற்றைகள் ஒரு கோடு ஓடுற மாதிரி ஓடி இருக்கும், கதிர் ஓடுற மாதிரி ஓடி இருக்கும். அவளுக்கு தான் என்ன பேரு? செகண்டரி மெடுல்லரி ரேஸ். At places, cambium forms some narrow horizontal bonds. இந்த பாண்ட் இருக்கு பத்தியோனோ இட் இஸ் மேட் அப் ஆஃப் பேரன்கைமா. இது பேரன்கைமாவால் ஆனது. இந்த கதிருக்கு பேர் தான் செகண்டரி மெடுல்லரி ரேஸ் பேர், இரண்டாம் நிலை மெடுல்லரி கதிர் என்று பெயர். இது முன்னாடியோட கண்டினியூவேஷன். இது அப்படியே படமா போட்டு காமிச்சிருக்கோம். இதுவும் அதான் படம். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பேர். இதுல நீ முக்கியமா பார்க்க வேண்டியது இங்க பத்தியோனோ கேம்பியம் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேம்பியம், இதுவும் கேம்பியம் தான். கீழையும் டிவைட் ஆகும், மேலையும் டிவைட் ஆகும். கீழே டிவைட் ஆகிறது பார்த்தோம்னா கீழே மேலே ரெண்டு இடத்துலையும் டிவைட் ஆகும். மேலே டிவைட் ஆகிறது எல்லாம் ஃப்ளோயமாக மாறும், கீழே டிவைட் ஆகிறதெல்லாம் சைலமாக மாறும். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் வந்தது, செகண்ட் வந்தது, தேர்ட் வந்ததுன்னு கொடுத்துருப்பான். இது ஃபர்ஸ்ட் ஃபார்மான சைலம், இது செகண்ட் ஃபார்மான சைலம், இது தேர்ட் ஃபார்மான சைலம். அது மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம்.
அது மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு ஃப்ளோயம், செகண்ட் ஃபார்ம்டு ஃப்ளோயம், தேர்ட் ஃபார்ம்டு ஃப்ளோயம். சிம்பிள் என்ன, கேம்பியம் மேலையும் டிவைட் ஆகும் கீழையும் டிவைட் ஆகும். மேலே டிவைட் ஆகுது பற்றியோன்னா அதோட கீழே டிவிஷன் இஸ் சம்வாட் ஃபாஸ்டர். மேலே நடைபெறுகின்ற பிரிகையை விட கீழே நடைபெறுகின்ற பிரிகை செல் டிவிஷன் ரேட் இஸ் சம்வாட் ஃபாஸ்டர். கீழே ஃபார்ம் ஆகிறது எல்லாத்துக்கும் செகண்டரி சைலம்னு பேர், மேலே ஃபார்ம் ஆகிற எல்லாத்துக்கும் செகண்டரி ஃப்ளோயம்னு பேர். ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு, அதான் மேலே இருக்கிறது ஃபர்ஸ்ட், இங்கே இருக்க போறவங்களே இது ஒட்டி இருக்கிறது செகண்ட், இது ஃபர்ஸ்ட், இதுக்கப்புறம் தான் இது கீழே வரும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் செகண்டு தேர்டு ஃபோர்த்து. ரெண்டு படத்தை பார்த்தாலே வித்தியாசம் தெரியும். மேலே டிவிஷன் ரேட் செல் டிவிஷன் இஸ் சம்வாட் ஸ்லோ, கீழே பார்த்தாலும் செல் டிவிஷன் இஸ் சம்வாட் ஃபாஸ்ட். அப்போ கேம்பியம் மேலையும் டிவைட் ஆவா கீழையும் டிவைட் ஆவா, மேலே டிவைட் ஆனா செகண்டரி ஃப்ளோயம், கீழே டிவைட் ஆனா செகண்டரி சைலம். அப்படியே இந்த படத்துக்கு ஓடிவா, இதை பார்த்தா உனக்கு தெரியும். இந்த இடத்துல என்ன கவனி, இங்க பாருங்க கேம்பியம் இருக்கா, இது கேம்பியம் நடுவில் ஃபார்ம், இது வாஸ்குலர் பண்டில் இருந்தால் வாஸ்குலர் கேம்பியம் ஃபெசிகுலர் சொல்லுவோம். வாஸ்குலர் பண்டிலுக்கு நடுவில் இருந்தால் இன்டர்ஃபெசிகுலர் கேம்பியம்னு சொல்லுவோம். இது ஃபெசிகுலர், இது இன்டர்ஃபெசிகுலர். மேலையும் டிவைட் ஆகும் கீழையும் டிவைட் ஆகும். அது மாதிரி டிவைட் ஆகிற பற்றி ஒன்றும் மேலே இதை குதிரை வருது. மேலே ஃபார்ம் ஆகிறதுக்கு என்ன பேர், செகண்டரி ஃப்ளோயம். கீழே ஃபார்ம் ஆகிறதுக்கு என்ன பேர், செகண்டரி சைலம். அப்போ நடுவில் என்ன ஆகும்னா இது மாதிரி வெறும் பேரன் கைமா ரே மாதிரி இருக்கும். இந்த பேரன் கைமா ரே இருக்கு பற்றி ஒன்றும் இதை தான் செகண்டரி மெடுலரி ரேஸ், இரண்டாம் நிலை மெடுலரி கதிர் என்று அழைப்பார்கள். தட்ஸ் ஆல். இதை தான் இப்படி கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி அந்த வாஸ்குலர் பண்டல்லேருந்து காமிச்சிருக்கான். அப்புறம் ஸ்ப்ரிங் வுட் அண்ட் ஆட்டம்வுட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. இது போகிறதுக்கு முன்னாடி நான் சொன்னதை ஞாபகப்படுத்திக்கோ, தென் ஐ கம் டு த நெக்ஸ்ட். டியர் கோட்டேஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்ப்ரிங் வுட் அண்ட் ஆட்டம்வுட் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். தமிழில் சொல்கிறப்ப வசந்த கால கட்டை அல்லது முன்பருவ கட்டை என்று கூறுவார்கள். இங்கே வருது பாருங்களே ஆட்டம்வுட்னு வருது பாருங்களே, இதை சொல்கிறப்போ உனக்கு என்ன சொல்லுவாங்க, குளிர்கால கற்றை அல்லது பின்பருவ கற்றைன்னு சொல்லுவா. சிம்பிளா ஞாபகம், முன்பருவ கற்றை பின்பருவ கட்டை, கற்றை அல்ல கட்டை. அதுதான் ஸ்ப்ரிங் வுட். வுட்னா மரக்கட்டைன்னு பேர். ஆட்டம் வுட்னு சொல்லுவா, இதுவும் கட்டைன்னு சொல்லுவா. இது ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லப்ப வசந்த காலத்தில் வரக்கூடியது, இது குளிர்காலத்தில் வரக்கூடியது. வசந்த காலம் ஃபாலோட் பை குளிர்காலம். இப்ப மார்கழி, அதுக்கு முன்னாடி இருக்கிறத வச்சுக்கோ. The activity of cambium is controlled by many physiological and environmental factors. அந்த cambium எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது செயலியல் மற்றும் சூழலினால் கட்டுப்படுத்தப்படுகிறது. Environment influence the division of cambium. cambium எவ்வாறு பிரிகை அடைய வேண்டும் என்பதை சூழலானது கட்டுப்படுத்தும். அது மாதிரி அது உள்ள இருக்கக்கூடிய physiological activities, செயலியல் நிகழ்வுகளும் கட்டுப்படுத்துகின்றன. இந்த ஸ்ப்ரிங் சீசன், இப்பதான் சொன்னோம் வசந்த காலம், the cambium is very active and produce large number of vessels with wider capitals. வசந்த காலத்திலே கேம்பியமானது மிக விரைவாக ரொம்ப ஆக்டிவா இருக்கும், செயல் மிகுந்ததாக இருக்கும். அப்ப பயங்கர ஃபாஸ்ட் டிவைட் ஆகும், நிறைய வெசல்ஸ் சைல குழாய்களை உருவாக்கும். அந்த சைல குழாய் உள்ள இருக்க கேவிட்டி இருக்கு பத்தியோனோ, துளைகள் அகலமாக இருக்கும். In the wood during this season is called the spring or early wood. இததான் என்ன சொல்லுவா, இந்த wood ஸ்ப்ரிங் சீசன்ல ஃபார்ம் ஆகக்கூடிய wood, வசந்த காலத்தில் உருவாகக்கூடிய கட்டை இருக்கு பாருங்களே, அதை வசந்த காலை கட்டைன்னு சொல்லுவா, அல்லது முன்பருவ கட்டைன்னு சொல்லுவா, ஒரு ஆரம்ப கால கட்டைன்னு சொல்லுவா. The spring wood is lighter in color and has lower density. இதுக்கு 1 minute, sorry. இந்த ஸ்ப்ரிங் வுட் வசந்த கால கட்டையை எடுத்துனோம்னா, நிறம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அடர் நிறமற்றதாக, அதாவது வெளிர் நிறத்தில் இருக்கும், லைட் இன் கலர், அண்ட் ஹாஸ் லோவர் டென்சிட்டி, அடர்த்தியானது குறைவாக காணப்படும். அப்ப 2 சீசன் இருக்கு, ஒன்னு ஸ்ப்ரிங், இன்னொன்னு ஆட்டம் சீசன். இத வசந்த காலம்னு வச்சுக்கலாம், இத குளிர்காலம்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வசந்த காலத்தை பார்த்துட்டு இருக்கோம், ஸ்ப்ரிங் சீசன். அப்ப கேம்பியம் பயங்கர ஆக்டிவா இருக்கும், வெசிகுலர் as well as intervesicular கேம்பியம், கற்றை மற்றும் கற்றை இடை கேம்பியம், and produce large number of vessels, எண்ணற்ற சைல குழாய்களை உருவாக்கும், with wider cavities, அகலமான இடைவெளியினை பெற்றிருக்கும், துளையினை பெற்றிருக்கும். The wood formed during இருக்கும், இந்த சம்மர்ல wood formed during the season is called the spring or early wood ன்னு பேர்.
இந்த சம்ங்கிற வார்த்தை வராது. the wood formed during the season. இந்த சீசன்ல ஃபார்ம் ஆகிற ஸ்ப்ரிங் ஆர் ஏர்லி வுட் முன்பருவ கட்டைன்னு சொல்லலாம், ஆர் வசந்த கால கட்டைன்னு சொல்லலாம். லைட்டர் இன் கலர், வெளிர் நிறத்தில் காணப்படும், அண்ட் ஹாஸ் லோவர் டென்சிட்டி, அடர்த்தியானது குறைவாக இருக்கும். அப்படியே ஓடிவா. இன் வின்டர், குளிர்காலத்திலே நம்மளே லெஸ் ஆக்டிவா இருக்கும். the cambium is also less active and form less xylary elements with narrow vessels or vessels with narrow cavity. அப்ப குளிர்காலத்துல நம்ம எப்படி லெஸ் ஆக்டிவா இருக்கோமோ, அதாவது செயல்பாடு குறைந்து காணப்படுகிறோமோ, அதே மாதிரி கேம்பியமும் செயல்பாடு குறைந்து காணப்படும். அப்ப நிறைய வெசல்ஸ் வராது, கொஞ்சூண்டு வெசல்ஸ், குறைவான எண்ணிக்கையில் தான் சைல குழாய்கள் உருவாகும். அந்த சைல குழாய் உள்ள பார்த்தேன்னா கேவிட்டி, துளையானது சிறியதாக இருக்கும். இதுதான் ஆட்டம் வுட் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் லேட் வுட்னு சொல்லுவோம். அப்ப சொல்றப்ப இது என்ன, குளிர்கால கட்டை என்று கூறலாம், அல்லது பின்பருவ கட்டை என்று கூறலாம். Autumn wood is dark in color and has a higher density. இது அடர்த்தி குறைவுன்னு சொன்னா, இது அதிக அடர்த்தியாக இருக்கும், பழுப்பு நிறத்தில் இருக்கும். அதோட அதே மாதிரி டார்க் பிரவுன் இன் கலரா இருக்கலாம், டார்க் இன் கலர், அடர் நிறத்துடன் காணப்படும். ஹையர் டென்சிட்டி, அடர்த்தியானது அதிகமாக இருக்கும். இதுல என்ன ஆகும்னா, இந்த சீசன் ரெண்டும் மாறி மாறி வரும். மருகோ மாருகோ மாறுகி, ஸ்ப்ரிங் வரும், ஆட்டம் வரும், ஸ்ப்ரிங் வரும், ஆட்டம் வரும், வசந்த காலம் வரும், குளிர்காலம் வரும். இது மாதிரி மாறி மாறி வருது பாருங்க. அதே மாதிரி இது ரிங்கை ஃபார்ம் பண்ணும். Two kinds of food that appear as alternate concentric rings constitute the annual ring. It helps to estimate the age of the tree. அது மாதிரி மாறி மாறி வருது. இது ஒரு ரிங்கா இருக்கும், அடுத்து ஒரு ரிங்கா இருக்கும், அடுத்து ஒரு ரிங்கா இருக்கும். அது மாதிரி மாறி மாறி ரிங் வளையம் வளையமா ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரிங் வளையம், ஆட்டம் வளையம், வசந்த கால வளையம், குளிர்கால வளையம். அதை பார்த்தேன்னா அதுக்கு பேர் ஆனுவல் ரிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த என்ன சொல்றது, நம்ம சொல்றப்ப கேம்பிய வளையங்களினால் உருவாக்கக்கூடிய இந்த வளையத்திற்கு ஆண்டு வளையங்கள்னு பேர். அதை வச்சுட்டு தான் என்ன பண்ணுவோம், ஒரு ட்ரீக்கு எவ்வளவு வயசா இருக்கு, நமக்கு எவ்வளவு வயசா இருக்கு கண்டுபிடிக்கிற மாதிரி ட்ரீயோட ஏஜ் கால்குலேட் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேயா, இது ஞாபகம் வச்சுக்கோ. அதே மாதிரி ஆனுவல் ரிங்னா என்ன, அது இந்த இடத்துல கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல பார்த்துக்கோ. ஆனுவல் ரிங் அப்படின்னு சொன்னா ஆண்டு வளையம் அப்படின்னு சொல்லுவோம். இதை பத்தி படிக்கக்கூடிய ஒரு சயின்ஸே வரும், இங்க டென்ட்ரோக்ரோனாலஜின்னு பேரு, மாதிரி டென்ட்ரோக்ளைமேட்டாலஜி அப்படிலாம் வந்துடுது. Each annual ring corresponds to one first order 1 minute. Each annual ring corresponds to 1 year's growth, and on the basis of these rings, the age of a particular plant can easily be calculated. அப்போ ஒவ்வொரு ஆண்டு வளையமும் எதனை குறிக்கிறது என்றால், ஒரு தாவரத்தில் ஒரு வருடத்தை குறிக்கிறது. அப்ப அதை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்வளவு வயசாகுதுங்கிறத we can calculate with the help of rings. Determination of age of a tree by counting the annual rings is called the dendrochronology. இது மாதிரி ஆண்டு வளையங்களின் துணை கொண்டு ஒரு தாவரத்தின் வயதனை கண்டுபிடித்தோம் என்றால் அதற்கு டென்ட்ரோக்ரோனாலஜி என்று கூறுவார்கள். அதே மாதிரி இதை வச்சு நம்ம கிளைமேட்டையும் கண்டுபிடிக்கலாம், டென்ட்ரோக்ளைமேட்டாலஜின்னு சொல்லுவோம். சூழலிலே என்ன கிளைமேட் இருக்கிறது என்பதையும் கண்டுபிடிக்கலாம். It's a branch of dendrochronology concerned with the constructing record of past climates and climatic events by analysis of tree growth characteristics, especially growth rings. அப்ப டென்ட்ரோக்ரோனாலஜி அப்படிங்கிறது பாஸ்ட் கிளைமேட் மாறிண்டே இருக்கு, நமக்கு எப்படி மாறுறதுங்கிறது அந்த ஆனுவல் ரிங்கை வச்சுட்டு என்ன கிளைமேட் இருந்திருக்குங்கிறத we are in a position to calculate. அப்ப ஒரு ட்ரீ ஒரு 100 வருஷம் 200 வருஷமா இருக்குன்னா அதுல இருந்து ஆனுவல் ரிங்கை கட் பண்ணி பாக்குறப்போ ஒவ்வொரு சீசனும் எப்படி இருந்திருக்கு, இந்த உள்ள இருக்கக்கூடிய xylary elements வெசலை வச்சுட்டே நம்மளால என்ன பண்ண முடியும், we can calculate. ஸோ இது ரொம்ப முக்கியமா நீ தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்புறம் எடுத்துட்டோம்னா இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம், ஏற்கனவே பார்த்ததுதான். ஸ்ப்ரிங் வுட் வசந்த காலம், ஆட்டம் வுட் குளிர்காலம், ஏர்லி வுட் முன்பருவ கட்டை, லேட் வுட் பின்பருவ கட்டை, ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம். Here the activity of cambium is fast, very fast. கேம்பியம் அதி விரைவாக பிரிகை அடையும். Activity of cambium is slower, மெதுவா இருக்கும். Produces large number of xylem, ஏகப்பட்ட xylem vessels produce பண்ணுவா. xylem குழாய்கள், எண்ணற்ற xylem குழாய்கள் உருவாகும். Fewer xylem elements, fewer, that is a lesser number of xylem vessels, குறைந்த எண்ணிக்கையிலேயே xylem குழாய்கள் உருவாகும். xylem vessels tracheids have wider lumen. tracheids இருக்கலாம், vessel இருக்கலாம். அது உள்ள இருக்க lumenனா cavityன்னு பேரு. உள்ளே காணப்படுகின்ற இடைவெளி, செல் இடைவெளியானது
இங்க என்னவா இருக்கும்? பெருசா இருக்கும். இங்க என்னவா இருக்கும்? சின்னதா இருக்கும். wood is lighter in color, வெளிர் நிறத்தில் காணப்படும். darker in color, அடர் நிறத்தில் காணப்படும். lower density, அடர்த்தியானது கட்டே கம்மியா இருக்கும். here higher density, அடர்த்தியானது அதிகமாக காணப்படும். அப்ப ஸ்பிரிங் சீசன்ல ஃபார்ம் ஆகும், குளிர்காலத்தில் ஃபார்ம் ஆகும். The activity of the cambium is very fast. Cambium மிக விரைவாக பெருகை அடையும். Large number of xylem tracheids or vessels are formed. எண்ணற்ற xylem tracheidsகளும் xylem குழாய்களும் உருவாகும். Wider lumen, இதன் உட்புறத்தை காணப்படுகின்ற செல் இடைவெளி பெரிதாக இருக்கும். Wood is lighter in color, வெளிர் நிறம் உடையது. Lower density, அடர்த்தி குறைவாக கட்டை இருக்கும். இங்க பாருங்க, இது autumn சீசன்ல ஃபார்ம் ஆகும், குளிர்காலம். இது வசந்த காலம், மறந்துடாத, இது வசந்த காலம், இது குளிர்காலம். இதுல என்ன ஆகும்? கேம்பியல் ஆக்டிவிட்டி, டிவிஷன், செல் டிவிஷன் பயங்கர ஸ்லோவா இருக்கும். lesser number of xylem elements are formed. குறைந்த அளவே ட்ரக்கீடுகளும் குழாய்களும் சைல குழாய்களும் உருவாகும். narrow lumen, உள்ளே காணப்படுகின்ற செல் இடைவெளி மிகச் சிறியதாக இருக்கும். darker in color, அடர்த்தியான அடர் நிறத்தில் இருக்கும். and has a higher density, அடர்த்தி கட்டையின் அடர்த்தி அதிகமாக இருக்கும். These things are very important. இதை ஞாபகம் வச்சுக்கோ. Okay.